அன்பான மார்ஸ் மீடியா நேயர்களே, உங்க அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். வர்ற ஏப்ரல் மாசம் 2ஆம் தேதி நம்ம செவ்வாய் பகவான் ஒரு முக்கியமான மாற்றத்தை அடைய போறாரு. இதுவரைக்கும் கும்பராசியில சஞ்சாரம் செஞ்சிட்டு இருந்த செவ்வாய் இப்போ அங்கிருந்து கிளம்பி குருவோட வீடான மீன ராசிக்குள்ள நுழையிறாரு. இந்த கிரக மாற்றமானது எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில மாற்றத்தை கொண்டு வரும். பொதுவா செவ்வாய்னாலே வீரம், விவேகம், வேகம்னு சொல்லுவோம். அவர் இடமாற்றமாகும்போது நிச்சயமா பல திருப்பங்கள் ஏற்படும். இந்த பெயர்ச்சியால மீனராசிக்குள்ள போற செவ்வாய் அங்க ஏற்கனவே இருக்கிற கிரகங்களோட சேர்ந்து சில விசேஷமான பலன்களை தரப்போறாரு. செவ்வாய் பகவான் மீனத்துக்கு வர்றதுனால சில பேருக்கு தைரியம் கூடும், சிலருக்கு அலைச்சல்கள் அதிகமா இருக்கும். முக்கியமா நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சொத்து தகராறுகள்ல ஒரு தெளிவு பிறக்கிறதுக்கு இந்த காலம் உதவியா இருக்கும்னு சொல்லலாம். ஆனா அதே சமயம் கோபத்தை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா அவசரப்பட்டு எடுக்கிற முடிவுகள் சில நேரங்கள்ல நமக்கு பின்னடைவை ஏற்படுத்த வாய்ப்பிருக்கு. மீன ராசிங்கிறது ஒரு நீர் ராசி. அங்க நெருப்பு கிரகமான செவ்வாய் வர்றதுனால ஒரு விதமான கலவையான பலன்கள் தான் கிடைக்கும். இதனால மனசுல ஒரு விதமான பதற்றம் இருந்தாலும் குருவோட பார்வை அங்க இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் எதுவும் வராதுன்னு நம்பலாம். தொழில் ரீதியா பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கும் கைவிட்டு போன வாய்ப்புகள் மறுபடி வர்றதுக்கும் இது ஏதுவான காலம். உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. குறிப்பா உஷ்ணம் சம்பந்தமான உபாதைகள் வராம பாத்துக்கிறது ரொம்ப முக்கியம். கடைசியா பார்த்தா இந்த செவ்வாய் பெயர்ச்சிங்கிறது ஒரு பக்கம் சவால்களை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் வெற்றிக்கான வழியையும் காட்டும். எந்த ஒரு காரியத்தையும் நிதானமா யோசிச்சு செஞ்சா கண்டிப்பா இந்த காலத்துல நல்ல முன்னேற்றத்தை அடைய முடியும். குலதெய்வ வழிபாடும் முடிஞ்சா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமான வணங்குறதும் உங்களுக்கு இருக்கிற தடைகளை நீக்கும். இந்த பெயர்ச்சியால ஏற்படுற சாதக பாதகங்களை சரியா புரிஞ்சுக்கிட்டு நடந்துகிட்டா எல்லா ராசிக்காரர்களும் நிம்மதியா இருக்கலாம். அந்த வகையில ஒவ்வொரு ராசிக்கும் இந்த செவ்வாய் பெயர்ச்சி என்னென்ன பலன்களை தரப்போகுதுன்னு பாப்போம். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, உங்க ராசிநாதன் செவ்வாய் பகவான் இப்போ 2 ஏப்ரல் 2026 முதல் 4ஆம் வீட்ல இருந்து 5ஆம் வீடான பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு வர்றாரு. ராசிநாதனே 5ஆம் இடத்துக்கு வர்றது ஒரு ராஜயோகமான அமைப்புன்னு தான் சொல்லணும். மீன ராசிங்கிறது செவ்வாய்க்கு நட்பு வீடு. அதனால உங்களுடைய புத்திசாலித்தனம் இப்போ பல மடங்கு வேலை செய்யும். இதுவரைக்கும் இருந்த மந்த நிலை மாறி ஒரு சுறுசுறுப்பு உங்க உடம்புவையும் மனசுலையும் குடிபுகும். தடைபட்டு நின்ன பல காரியங்கள் இப்போ உங்களுடைய சுயமுயற்சியால வேகமா நடக்க ஆரம்பிக்கும். தொழில் மற்றும் வேலை விஷயத்துல ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க இப்ப பாப்பீங்க. உங்களோட ஐடியாக்கள் ஆபீஸ்ல எல்லாராலும் பாராட்டப்படும். புதுமையான முறையில வேலையை செஞ்சு முடிச்சு எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துவீங்க. சொந்த தொழில் பண்ற விருச்சிக ராசி நேயர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய நேரம் இது. குறிப்பா கலைத்துறை, எழுத்துத்துறை மற்றும் ஆலோசனை வழங்கும் துறையில இருக்கிறவங்களுக்கு ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். உங்களுடைய திறமைக்கேத்த அங்கீகாரம் கிடைக்கிறதுல இருந்த தடைகள் விலகி ஒரு நல்ல அந்தஸ்து இப்போ தேடி வரும். கூட்டுத் தொழில்ல இருந்த குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவு பிறக்கும். பொருளாதார ரீதியா பார்த்தா பணவரவு ரொம்ப திருப்திகரமா இருக்கும். 5ஆம் இடத்து செவ்வாய் உங்களுக்கு திடீர் யோகத்தை கொடுப்பாரு. சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலமா எதிர்பார்த்ததை விட அதிகமான வருமானம் கிடைக்கும். ஷேர் மார்க்கெட் அல்லது லாட்டரி மாதிரியான விஷயங்கள்ல ஆர்வம் இருக்கிறவங்க கொஞ்சம் நிதானமா முதலீடு செஞ்சா லாபம் பார்க்கலாம். ஆனா வர்ற வருமானத்தை ஆடம்பரத்துக்காக செலவு பண்ணாம உங்களுடைய எதிர்கால முதலீட்டுக்காக மாத்தி வைக்கிறது புத்திசாலித்தனம். தங்க நகைகள் வாங்கறதுக்கான யோகம் இப்போ உங்களுக்கு அதிகமா இருக்கு. வீட்ல மகாலட்சுமி கடாட்சம் பெருகும். குடும்ப வாழ்க்கையில ரொம்ப மகிழ்ச்சியான சூழல் நிலவும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த ஈகோ பிரச்சனைகள் மறைஞ்சு ஒருத்தர கொண்டாடுவீங்க. வீட்ல சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் இப்போ கைகூடும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வரன் அமையும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நேரம் இது. குழந்தைகளோட வளர்ச்சியில நீங்க ரொம்ப பெருமைப்படுவீங்க. அவங்க மூலமா குடும்பத்துக்கு ஒரு கௌரவம் கிடைக்கும். உறவினர்கள் மத்தியில உங்களுடைய செல்வாக்கு உயரும். நீங்க முன்னாடி நின்னு விசேஷங்களை நடத்துவீங்க. ஆரோக்கியத்துல இருந்த பாதிப்புகள் இப்போ படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். ராசிநாதன் பலமா இருக்கிறதால உங்க உடம்புல ஒரு புது தெம்பு பிறக்கும். பழைய நோய்களோ அல்லது நீண்ட காலமா உங்களை வாட்டிட்டு இருந்த பிரச்சனைகளோ இப்போ தீர ஆரம்பிக்கும். இருந்தாலும் உணவு விஷயத்துல கொஞ்சம் கட்டுப்பாடு வச்சுக்கோங்க. ஏன்னா 5ஆம் இடத்து செவ்வாய் சில நேரங்கள்ல வயிற்று உபாதைகளை கொடுக்கலாம். தியானம் அல்லது யோகா பண்றது உங்க மனசை இன்னும் அமைதியா வச்சுக்கும். உங்களுடைய பழைய சுறுசுறுப்பு திரும்ப வர்றதால நீங்க ரொம்ப ஆக்டிவா இருப்பீங்க. இது உங்களுடைய தன்னம்பிக்கையை அதிகப்படுத்தும். மாணவர்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த முன்னேற்றமான காலம்.
பாடங்களை படிக்கிறதுல ஒரு தனி ஆர்வம் பிறக்கும். ஆசிரியர்களோட பாராட்டு மழையில நனைவீங்க. போட்டித் தேர்வுகள் எழுதுறவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு ரொம்பவே பிரகாசமா இருக்கு. ஆராய்ச்சி கல்வி படிக்கிறவங்களுக்கு புதுமையான விஷயங்களை கண்டுபிடிக்கிற ஆர்வம் அதிகரிக்கும். விளையாட்டுத் துறையில இருக்கிற விருச்சிக ராசி மாணவர்கள் மாநில அல்லது தேசிய அளவுல பதக்கங்களை வெல்ல வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய திறமைக்கேத்த அங்கீகாரம் கிடைக்கிறதால மனசு ரொம்ப உற்சாகமா இருக்கும். நேரத்தை வீணடிக்காம படிப்புல மட்டும் கவனம் செலுத்துங்க. நட்சத்திர பலன்களை பார்த்தா விசாகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த பெயர்ச்சி அற்புதமான நன்மைகளை தரும். புது முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும். அனுஷம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு திடீர் பணவரவு உண்டாகும். ஆனா பேச்சில நிதானம் தேவை. கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அரசாங்க வழியில உதவிகள் கிடைக்கும். நினைச்ச காரியம் கைகூடும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த செவ்வாய் பெயர்ச்சி ஒரு விஸ்வரூப வளர்ச்சியை தரும். உங்களுடைய தைரியமே உங்களுக்கு பெரிய பலமாயிருக்கும். எதற்கும் அஞ்சாம உங்க வேலையில மட்டும் கவனம் செலுத்துங்க. பரிகாரம்னு பார்த்தா செவ்வாய்க்கிழமைதோறும் முருகப்பெருமான வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது. செவ்வரளி பூவால அர்ச்சனை செஞ்சு சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் செஞ்சு ஏழைகளுக்கு தானமா கொடுங்க. வீட்ல கந்த சஷ்டி கவசம் கேட்கறது உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கவசமா இருக்கும். செவ்வாய் பகவானுக்கு துவரை தானமா கொடுக்கறது உங்க பொருளாதார நிலையை இன்னும் சீராக்கும். உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு வர்றது உங்களுடைய பாக்கியத்தை இன்னும் பலப்படுத்தும். முடிஞ்ச வரைக்கும் செவ்வாய்க்கிழமை அசைவ உணவுகளை தவிர்த்திடுங்க. இந்த பெயர்ச்சி காலத்துல உங்களுடைய வார்த்தைகள்ல மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. 5ஆம் இடத்து செவ்வாய் சில நேரங்கள்ல உங்க பேச்சால விரோதங்களை உருவாக்கலாம். அதனால மத்தவங்க விஷயத்துல தலையிடாம இருக்கிறது நல்லது. யாரையும் குறை சொல்லாம உங்க வேலையில மட்டும் கவனம் செலுத்தினா நீங்க தான் நம்பர் 1. புதுசா பழகிறவங்க கிட்ட ஒரு இடைவெளி விட்டு பழகுங்க. உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை யார்கிட்டையும் பகிர்ந்துக்காதீங்க. உங்களுடைய திறமையே உங்களுக்கு பெரிய அடையாளத்தை தேடித்தரும். இந்த காலத்தை சரியா பயன்படுத்திக்கிட்டா நீங்க ஒரு பெரிய லெவலுக்கு போவீங்க. மீன ராசிக்குள்ள நுழையிற செவ்வாய் உங்களுக்கு சில ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ள வைப்பாரு. புனித பயணங்கள் மேற்கொள்றது உங்க மனசுக்கு ஒரு அமைதியை தரும். இந்த நேரத்துல நீங்க செய்யற தர்ம காரியங்கள் உங்களுக்கு பின்னாடி பெரிய புண்ணியத்தை சேர்க்கும். பழைய நண்பர்கள் தேடி வந்து உங்களுக்கு சில உதவிகளை செய்வாங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய ஊக்கத்தை தரும். சட்ட ரீதியான சிக்கல்கள் ஏதாவது இருந்தா அது இப்போ சுமூகமா முடிவுக்கு வரும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு உறவினர்கள் மத்தியில ஒரு மரியாதை கிடைக்கும். எதையும் ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு செய்யறது உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். இந்த பயிற்சி காலத்துல உங்களுடைய பிடிவாத குணத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. மத்தவங்க சொல்றதுல இருக்கிற நியாயத்தை ஏத்துக்க பழகுங்க. அலுவலகத்துல மேலதிகாரிகளோட இணக்கமா போறது உங்களுடைய வேலை சுமையை குறைக்கும். தேவையில்லாத விவாதங்கள்ல இறங்காம உங்களுடைய முன்னேற்றத்துல மட்டும் கவனம் செலுத்துங்க. செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஒரு போராட்ட குணத்தை கொடுப்பாரு. அதை உங்களுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்துங்க. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றிங்கிறத மட்டும் எப்பவும் மறக்காதீங்க. வெற்றி உங்களுக்கு தான் நேயர்களே. மொத்தத்துல விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி ஒரு மாபெரும் முன்னேற்றத்தை தரப்போகுது. தடைகள் எல்லாம் உடைஞ்சு சிதறும். நீங்க நினைச்சது நிறைவேறும். உங்களுடைய கடின உழைப்பும் இறைபக்தியும் உங்களுக்கு எப்பவும் துணையாயிருக்கும். வரப்போற ஏப்ரல் மாசம் உங்க வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயத்தை ஆரம்பிக்க போகுது. வாழ்த்துக்கள் நேயர்களே. உங்களுடைய எதிர்காலம் ரொம்பவே பிரகாசமா இருக்க போகுது. இதே போன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.